சார் அடுத்தது கன்னிராசி சார். இந்த கன்னிராசி இந்த ஜென்மத்திலேயாவது நிம்மதியா இருப்பாங்களா? நாங்க எப்பதாங்க ஜெயிக்கிறது அப்படின்னு பிரம்மனையே பார்த்து கேட்குற மாதிரி நம்மளை கேட்குறாங்க சார். உங்களை கேட்குறாங்க, சொல்லுங்க. நிச்சயமாக கன்னி காலபுருஷனுக்கு 6வது வீடு. புதன் என்ற கிரகம் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இரண்டுமே இருக்கக்கூடிய அம்சம் ஒன்று. பொதுவாக கன்னி பேச்சு திறமை இந்த ராசிக்கு பாயிண்டாக பேசுவாங்க. பிறப்பால் லாயர், பிறப்பால் பஞ்சாயத்து தலைவர், இவங்க தான். இந்த ராசி என்ன ஒரே ஒரு பாசமும் உண்டு. என்ன ஒரே ஒன்றா இந்த ராசி இப்போ இந்த காலகட்டத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் இதில் ரசித்து வாங்குவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இந்த ராசிக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோடு இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். சார் அடுத்தது கன்னிராசி சார். இந்த கன்னிராசி இந்த ஜென்மத்திலேயாவது நிம்மதியாக இருப்பாங்களா? நாங்கள் எப்போதாங்க ஜெயிக்கிறது அப்படின்னு பிரம்மனையே பார்த்து கேட்குற மாதிரி நம்மளை கேட்குறாங்க சார். உங்களை கேட்குறாங்க, சொல்லுங்கள். நிச்சயமாக கன்னி காலபுருஷனுக்கு 6வது வீடு. புதன் என்ற கிரகம் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இரண்டுமே இருக்கக்கூடிய அம்சம் ஒன்று. பொதுவாக கன்னி, ஃபர்ஸ்ட் விஷயம், கன்னினால் பர்ஃபெக்ஷனிஸ்ட்.
கடுகளவு தவறுனாலும் தவறு தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. குற்றமே. இது இந்த ராசி தொழில், உறவு, குடும்பம் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். கல்கி மாதிரி தன்னை செதுக்கிக்கிற ராசிங்க. ஒரு தவறு இருக்கா செதுக்கும். கற்றுக்கிறது முதல்ல இருக்கிற ராசி இந்த ராசி. இந்த ராசி டப்புன்னு கிளாஷ் ஆயிரும். எங்கே நடக்கும்னா, இந்த வருத்தம்லாம் வர்றதுக்கு காரணம்னா, ஒரு மேலதிகாரி ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னா, சார் தவறு சார் வேறு மாற்றிக்கலான்னு அந்த சொல்கிற சொல் இருக்கு இல்லையா, அவங்க ஹட் ஆயிடுறாங்க. அந்த சொல்கிற சொல்லை மட்டும் பார்த்து கற்றுக்கிட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அன்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேச்சு எல்லாரும் கேட்பாங்களாம். ஏன்னா இவங்க இயற்கையாகவே சிவனை பார்த்தே நெற்றிக்கண் குற்றம் குற்றம்னாங்களே. அப்போ ராசியா சார்? இல்லை, நக்கீரர் ராசி. நக்கீரர் ராசி ராசி. இந்த கன்னியை நக்கீரர் ராசிம்போம். ஆனால் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறை, அரசியல், சினிமா, உலக அனுபவம் அனைத்தும் பெற்ற ராசிங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வேற. இந்த ஒரு ராசிக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில் பேசினாலும் இந்த ராசியை தான் நான் இன்றைய கால ChatGPT, AI, கிளவுடும்பேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த ராசிக்கிட்ட போய் இந்த விஷயம் பண்ணலாமா, அதுக்கு நான் 10 கருத்து சொல்லுவாங்க. இல்லை அந்த விஷயம் தெரிந்த ஆள் இவர்னு கை காட்டுவாங்க. ஓகே. அப்போ இந்த ராசியிடம் சென்றாலே இருக்கும். எப்போ அறிவாளி எப்பவுமே கன்னி ராசியை கூட வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த ராசி இருக்கே அறிவாளி. பேச்சு திறமை இந்த ராசிக்கு பாயிண்டாக பேசுவாங்க. பிறப்பால் லாயர், பிறப்பால் பஞ்சாயத்து தலைவர் இவங்க தான். இந்த ராசி என்ன ஒரே ஒரு பாசமும் உண்டு. என்ன ஒரே ஒன்றா, இந்த செக்லிஃபு, ஜாமீன் கையெழுத்து இதில் போட்டு மாற்ற ராசி தாங்க. அவசரப்பட்டு இந்த செக்லீஃபில் கையெழுத்து போட்டு லோன் வாங்கும்போது கொடுத்த மாட்டினதும் இவங்க தான். தன் ஃபோன் மிஸ்டேக் ஆச்சு, இந்த ராசி ஆண்களோ பெண்களோ ஃபோன் மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்ப பிராண்டடான ஸ்டாண்டர்டான இருக்கிற ஃபோன் ரெடி பண்ண இடத்துக்கு தான் கொடுக்கணும். அவசரப்பட்டு ரேட்டு கம்மினும் கொடுக்கக்கூடாத ராசி தான். நிறைய சீக்ரெட், கன்னியோட இது சீக்ரெட் வெளியே வர்றது தான். தன் அண்டை வீட்டார், தன் வீட்டிலேருந்து 3 வீடு இந்த பக்கம், இல்லை 3 வீடு இந்த சுற்றி 3 வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு. வீட்டை சுற்றி எதிரினா இந்த ராசி தான். இந்த ராசி என்னன்னா ரொம்ப அறிவாளியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், மேலே மேலே போகக்கூடியது. இந்த ராசி இப்போ இந்த காலகட்டத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் இதில் ரசித்து வாங்குவாங்க. எனக்கு வாங்கக்கூடிய வீடு எப்படி இருக்கணும், வரக்கூடிய அம்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால், நீ எங்கேப்போ இந்த சோபா வாங்கின, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கடையில் வாங்கினேன், அந்த நம்பி வாங்கினேன், கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு தரலாம். ஏன்னா அவ்வளோ விசாரிச்சிருப்பாங்க. அவ்வளோ டீட்டெயிலிங் இந்த ராசிங்க. சரி, இந்த ராசிக்கு பார்த்தீங்க இவ்வளோ டீட்டெயில் நல்லவங்களாக இருக்காங்களே. என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல முதல் எதிரி அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான். என்னென்னா, இவங்க பர்ஃபெக்ஷன் சரி, இவங்க திறமையை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இவங்க மேனேஜராக இருக்கலாம், மேலதிகாரியாக இருக்கலாம். இவங்களை அப்படியே திறமையை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இவங்களே வளர விடாமல் தடுப்பது பல பேர். கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் இவங்ககிட்ட டீல் சொல்லுப்பா என்ன ஏன்னு கற்றுக்குவாங்க. ஆனால் ஜெயிச்சிட்ட பரம் இவங்க தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் இந்த ராசி வருத்தப்படுகிற ராசி. ஓகே. இந்த ராசி எப்பவுமே இந்த ராசிக்கு தன் பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பவுமே 1-2 முறை யோசிச்சு தான் இடமா வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும், சார் திருமணம் எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு அப்புறம் இந்த ராசிக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் எப்படி இருக்குன்னா, எனக்கா அப்படிங்கிற மாதிரி. திருமணத்துக்கு முன்னாடி கன்னிராசி வேற, திருமணத்துக்கு அப்புறம் கன்னிராசி வேற. அந்த 2வது வேற நல்ல வகையை அமைச்சிக்க வேண்டியது உண்டு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, ஆணோ பெண்ணோ இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, உன் தாய் பார்த்து நல்ல வரனை உனக்கு கொண்டு வர முடியாது. அப்போ என்ன சொல்லுவான்னா, இவங்களுக்கு அம்மா முன்னாடி நின்று பார்க்கக்கூடாத ராசி கன்னிராசி. அப்பா பார்க்கலாம், சொந்த பந்தங்கள் பார்க்கலாம், பெரியம்மா பெரியப்பா யார் வேணா பார்க்கலாம். தாய் முன்னாடி நின்று பார்க்கக்கூடிய. ஆனால் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் குருவாக வந்து பாதகம் வரும்போது இந்த அம்சம் வந்துடும். இந்த ராசிக்கு சூட்சமம். ஒரு சிலருக்கு பழனி செட் ஆக மாட்டேதுங்க. பழனி என்ற ஒரு ஸ்தலம், முருகன் கோயிலில் பழனி, அந்த கோயில் ஒரு சிலருக்கு செட் ஆகலை. முருகர் எல்லாத்துக்கும் செட் ஆகும். இந்த ராசியினர் நிறைய பேர் சொல்கிறது பழனி போனால் செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில. அப்போ யோசிச்சு தான் போகணும். அப்போ இல்லை பழனி செட் ஆச்சு, ஆனால் அங்கே போகர் சன்னதி போனால் செட் ஆகலை. இது மாதிரி ஒரு சில இது இருக்குது. அப்போ போக வேண்டாம். போகிறீங்கன்னா கீழே இருக்க திருவாவின்குடி முருகரை தரிசனம் செய்துவிட்டு பழனிக்கு வாங்க. ஓகே. இப்போ ஒரு கேள்வி, பழனிங்கிறது அறுபடை வீடா மேடம்? ஆமாம். இல்லை, பழனி அறுபடை வீடா, திருவாவின்குடி அறுபடை வீடா? பழனி தான் சார் அறுபடை வீடே இங்கே டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ நிறைய பேர் திருவாவின்குடின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இது ஒரு டாபிக்காக பேசுவோம். ஏன்னா பழனிங்கிறது தனித்து இருக்கிறது. அறுபடை வீட்டில் பழனிங்கிறது
அது இல்லை திருவாவன்குடி கீழே இருக்குது. அப்போ நான் பொதுவாகவே சொல்கிறது, அறுபடை வீடுக்கு பயணம் செய்பவர்கள் பழனி மேலே போனாலும் கீழே இருக்க திருவாவன்குடி போயிட்டு போங்க. திருவாவன்குடி வள்ளி தெய்வனோடு இருக்கிறது. என்னைக்குமே அறுபடை வீடுல அனைத்து முருகரும் கூட்டா இருக்கிறது. ஆமா, அப்போ நம்ம தனியா இருக்கிறது அது வேற அம்சம் அப்படின்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது. அது கவனித்து பண்ணணும். ரைட். இந்த ராசிக்கு வேலை அம்சம், வேலையில் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் சூஸ் பண்ணணும். இந்த ராசியோட சார் வேலை எப்படி சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிக்குது, சினிமாவா, கலைத்துறையா, இல்லை பேங்க்கா, ஆடிட்டிங்கு, எதாவது பிடிச்சது எடுங்க. இந்த ராசி கிரியேட்டிவிட்டி நிறைய சினிமா ஃபீல்டில் சினிமா நடிகர்கள், சீரியல் ஆர்டிஸ்ட்டு, கேமரா டெக்னீஷியன் இந்த ராசியை மீடியா ராசின்போம். மீடியா துறைக்கு பெஸ்ட்டான ராசி. அவ்வளோ இதாக இருக்கும். என்ன, இந்த ராசிக்கு வருமானம் நிச்சயமாக மிகப்பெரிய வருமானம் வரும். ஆனால் இவங்க வருமானம் வந்த உடனே எல்லாம் வந்துச்சார், மாத கடைசியில் ஒன்றும் இல்லை. நான் குடும்பத்துக்காக கொடுத்து குடும்பம், சொந்த பந்தம், உறவுகள் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கொடுத்தேன் சார், வேலையாட்கள் எல்லாம் கொடுத்த, கடைசியில் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம்னா 2ஆம் இடம் சுக்கிரன். தன் வந்த சம்பளத்தில் குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை எடுத்து ஒதுக்காத வரைக்கும் இந்த ராசி சேமிக்க முடியாது. அப்போ வந்தோடனே இந்த ராசி ஒதுக்கிறோம். சரி, இந்த ராசிக்கு தாய் தந்தை உறவு நல்லா இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக போகும் பொழுது கணவனா மனைவியா இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஏதோ ஒன்று தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த ராசிக்கு. பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அம்சம் உள்ள ராசி. இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரே 2 பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கூடவே இன்னொரு பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய லக்கு இருக்கிற ராசி இந்த ராசிங்க. ஆரோக்கியம்லாம் எப்படி சார் இருக்கும்? இந்த ராசி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் மன நெருக்கடி தான். மனசு சம்மந்தப்பட்டதில் ஒரு வருத்தம் வராத வரைக்கும் இந்த ராசி சூப்பராக இருக்குங்க. மைண்டு மட்டும் நல்லா வச்சுருக்கோம். முக்கியமாகவே இந்த ராசி 11ஆம் அதிபதி இருக்குது. மன வருத்தம் மட்டும் வரக்கூடாது. இந்த ராசி மற்றதில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருளை குறைவாக பயன்படுத்த வேண்டிய ராசி. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருளை குறைவாக பயன்படுத்த வேண்டிய ராசி. இதை மட்டும் பண்ணால் இந்த ராசி இருக்கும். இந்த ராசி சார் எல்லாத்திலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பரிகாரம்னா இந்த ராசி ஒரு சிலருக்கு வைரத்தை பயன்படுத்த சொல்லுகிறோம். சார் வைரம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வெள்ளி பொருளை நிச்சயமாக பயன்படுத்தி, வெள்ளியில் 2 வெள்ளி விளக்கு இல்லை ஒரு வெள்ளி விளக்கு ரெட்டத்திரி போட்டு வழிபட்டால் இந்த ராசிக்கு யோக பலன். தீபம் தான் இந்த ராசிக்கே. அதில் தாமரத்தண்டு தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாமரத்தண்டு தீபம் போட்டாலும் இந்த ராசி ஜெயிச்சிடும். வெரி குட். ஒரு முறை தாமரத்தண்டு ஒரு முறை போட்டு பாருங்க, நெகட்டிவிட்டி விளையிடும். ஆக மொத்தம் சிறப்பான ராசியில் இந்த கன்னி ராசியும் ஒன்றுதாங்க. சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் சார், நன்றி. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயா கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.